أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد أن لا إله إلا الله واشهد أن محمدا عبده ورسوله أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் ஏனைய இந்த சபையிலே பங்கெடுத்திருக்கிற என் மீதும் உங்கள் மீதும் என்னுடைய உங்களுடைய தாய் தந்தை குடும்பத்தினர் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கருணையால் பேர் உதவியால் அல்லாஹ் சந்தோஷப்படுகிற ஒரு சபையிலே என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டி இருக்கிறான். இந்த சபையினுடைய ஒட்டுமொத்த நற்குழிகளையும் அல்லாஹ் நமக்கு வழங்கி இதனால் நம்முடைய பாவங்களையும் குறைகளையும் மறைத்து மன்னித்து நாளைய மறுமை நாளில் அல்லாஹுடைய முழு அருளுக்கு தகுதியான மக்களாக சொர்க்கத்தில் நுழைகிற சிறந்த உயர்ந்த ஒரு வாய்ப்பையும் தருவானாக. அன்பானவர்களே, இறைவனின் அல்லாஹுவின் சிரிப்பு என்கிற ஒரு தலைப்பு. இந்த நேரத்தில் அது சம்பந்தமாக சில செய்திகளை எனக்கும் உங்களுக்கும் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த தலைப்பிற்குள் செல்வதற்கு முன்னால் அல்லாஹுவை பற்றி அறிவது நிச்சயமாக ஒவ்வொரு மூமினுக்கும் கட்டாய கடமை. பெருமானாருக்கே அல்லாஹ் சொன்ன முதல் ஆர்டர் கட்டளை என்னவென்றால் ஃபஅலம், நபியை நீங்கள் படியுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள் என்றுதான் அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான். அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அந்த இறைவனை தவிர அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நீங்கள் படியுங்கள் என்பதை தான் அல்லாஹ் சொல்லி தருகிறார். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீனுடைய தன்மைகள் என்ன, அவருடைய ஆற்றல்கள் என்ன, அவருடைய சிஃபாத்துகள் என்ன? நான் கேட்கிறேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அந்த தன்மைகளை குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை நாம் படிக்கிறோம். ஒவ்வொரு பண்புகளை குறித்து அல்லாஹ் சமீஅ, அல்லாஹ் பசீர், கேட்கிறான், பார்க்கிறான். இப்படியாக அல்லாஹுடைய தன்மைகளை நாங்கள் படித்து வைத்திருக்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும். அப்படியாக அல்லாஹுடைய ஒரு தன்மைதான் அல்லாஹ் சந்தோஷத்தால் மகிழ்ச்சியால் சிரிக்கிறான். அப்போ நம்ம என்ன விளங்கிடக்கூடாது, எப்போவுமே நம்ம அகீதா சம்பந்தமான செய்திகளை படிக்கும் போது இறைவனை பற்றி அல்லது அகீதா சம்பந்தமான செய்திகளை சொல்லும் போது இறைவனுடைய வசனங்கள் என்னவோ பெருமானாருடைய விளக்கங்கள் என்னவோ அதோடு நின்று கொள்ள வேண்டும். அல்லாஹ் சிரிப்பான் என்றால் எப்படி சிரிப்பான்? நம்மள மாதிரி சிரிப்பானா, அல்லாஹ் சப்தம் போட்டு சிரிப்பானா, அல்லது அமைதியாக சிரிப்பானா? இப்படியெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, கற்பனைக்கு போயிடக்கூடாது. அப்போ சிரிப்பு என்பதற்கான அர்த்தம் என்ன? நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருந்தா, மனசு ரொம்ப கூலா சந்தோஷமா இருந்தா, ரொம்ப எல்லாருடைய அப்படியே மக்கள் மத்தியில் இருக்கும்போது நம்முடைய ஆனந்தத்தை வெளிப்படுத்துவதற்காகத்தான் சிரிப்போம் இல்லையா? சிரிப்பிலேயே பல வகையான சிரிப்பு இருக்கு. ஆனந்தத்தில் சிரிக்கிறது, அழுகையால சிரிக்கிறது, அடுத்தவங்களை கிண்டடித்து சிரிப்பது, இப்படியான பல சிரிப்புகள் இருந்தாலும் ஆக சிரிப்பினுடைய முதல் அடையாளம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதுதான். அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல நேரங்களில் மகிழ்ச்சியால் சிரிக்கிறான். அது எப்படி சிரிப்பான், அதோடைய வர்ணனைகள்லாம் என்ன என்பதை நமக்கு சொல்லப்படவில்லை. அது நம்ம ஹதீதுகளில் குரானில் அப்படி இருக்கான்ற ஆராய வேண்டிய தேவையும் இல்லை. அல்லாஹ் சிரிக்கிறான், சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறான். அது எப்படியான சிரிப்பு என்பதை அல்லாஹ் அறிவித்து கொடுத்தாலே ஒளி நமக்கு தெரியாது. அப்போ அல்லாஹ் மகிழ்ச்சியால சில அடியார்களை பார்த்து சிரிக்கிறான் என்பதை நாம் பல ஹதீதுகள் மூலமாக படிக்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ் அடியார்களை பற்றி பேசும்போது கூட 80வது அத்தியாயம் 38வது வசனம், உஜூஹு யௌமைதி முஸ்ஃபிரா லாஹிகத்தும் முஸ்தப்ஷிரா, அந்த நாளில் சில முகங்கள் அல்லாஹுடைய அந்த முகத்தை பார்த்ததால், இறைவனை சிரித்த முகத்தை நம்ம பார்த்து விட்டோம் என்றால் அவர்களுடைய முகம் சிரித்த முகங்களாக இருக்கும். முஸ்தபிஷ்ரா, சுபச்செய்தி சொல்லப்பட்ட முகங்களாக இருக்கும், கண்ணியமாக்கப்பட்ட முகங்களாக இருக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். அப்படியாக நாளை மறுமையில் நானும் நீங்களும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுவை திருமுகத்தை நாங்கள் பார்த்து விட்டால் எங்களுடைய முகமும் அப்படியே ஸ்மைல்னஸா பொலிவாக இருக்கும் என்பதை அல்லாஹ் இங்கே சொல்லி தருகிறான். அப்படியாக இறைவனுடைய அந்த சிரிப்பு என்பது நம்ம அது பற்றி ஒரு தலைப்பா
இறைவன் சிரிக்கிறான் என்றால் அதற்குரிய நிலைகள் என்ன என்பதை நம்ம யாரும் யோசிப்பது கூட கிடையாது. அல்லாஹருடைய கோபம் எப்படி இருக்கும், அல்லாஹுடைய அந்த அதாவது அவனுடைய ஆளுமை எப்படி இருக்கும், அவனுடைய வல்லமை எப்படி படிக்கிறோம் நாங்க. அல்லாஹுடைய அந்த சிரிப்பினுடைய அந்த யதார்த்தம் என்ன, அப்படி அல்லாஹ் யாரை பார்த்து சிரிக்கிறான், யாரை பார்த்து அல்லாஹ் சிரித்தால் என்னென்ன சிறப்புகளை அவர்கள் அடைகிறார்கள் என்பதை ஒரு பாடமாக நானும் நீங்களும் கண்டிப்பாக படித்துக் கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. அதாவது அல்லாஹுடைய அந்த சிரிப்பை பொறுத்த வரையில் அது மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடாகத்தான் எல்லா நேரங்களும் அமைகிறது. யாரை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான்? முஃமின்களை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். இதோ இந்த சபையில் நீங்கள் அமர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள், அல்ஹம்துலில்லாஹ். நான் அப்படியே மேலே ஏறுகிறேன், பலர்கள் அப்படியே வெளியேறினார்கள். அவங்க வேலை அவர்களுக்கு, யாரும் நம்ம குறை சொல்லவில்லை. ஆனால் இந்த சபையில உட்கார்வதற்கு ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி எந்த வேலையா இருந்தாலும் விட்டுட்டு உட்கார்றதுக்கு நமக்கு தான் நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த சபையில இருக்கிற என்னையும் உங்களையும் பார்த்து அல்லாஹ் சந்தோஷத்தால் சிரிக்கிறான். தெரியுமா உங்களுக்கு? இந்த டைம், இதே நேரம் அல்லாஹ் அரிசிலே அமர்ந்து கொண்டு என்னுடைய உங்களுடைய பெயரையும் சொல்லி, எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் என்னுடைய அடியார்கள் என்னுடைய அருளை வேண்டி இந்த சபையில் அமர்ந்திருக்கிறார்களே, அப்படியானால் இந்த அடியார்கள் நான் நேசித்து விட்டேன் என்று அல்லாஹ் தனக்குள்ளேயே ஆனந்தப்பட்டுக் கொள்ளுகிற உலகத்திலேயே ஆக சிறந்த சபை இதுதான். ஆனால் இந்த கொரோனா காலங்களுக்கு பிறகு நாம் பார்த்தோம் என்றால் இது மாதிரியான பயான் நிகழ்ச்சிகளுக்கு, அதாவது தர்பியா நிகழ்வுகளுக்கு மக்களுடைய வரத்து ஆக எங்கு பார்த்தாலும் குறைவாகத்தான் இருக்கு. அப்படியானால் நம்முடைய ஆர்வம் குறைந்து விட்டதா? நம்முடைய எண்ணங்கள் என்ன? இன்னைக்குதான் லைவ் இருக்குதே, ரெக்கார்ட் பண்றாங்களே, பார்த்துக்கலாமே என்று நினைக்கிறோம். ஆனால் இந்த சபைக்கென்ற அந்த நன்மையை அந்த சபைக்கு வந்தால் மட்டும்தான் நம்மால் பெற முடியும். ஆக சாதாரணமான சபையாக நீங்கள் கல்வி சபை எண்ணிவிடக்கூடாது. அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிற, சந்தோஷப்படுகிற, இறைவனுடைய நெருக்கத்தை பெற்று தரக்கூடிய ஒரு சபையாகத்தான் இந்த கல்வி சபை இருக்கிறது. இந்த நிலையை நாம் என்ன செய்யணும்? விளங்கிக் கொள்ள வேண்டும். சரிங்க, அல்லாஹ் சிரிக்கிறான், அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். அந்த மகிழ்ச்சியால், அந்த சிரிப்பால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசுகள் என்ன, அதில் அதாவது என்னென்ன பலன்களை நாங்கள் அடைகிறோம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு ஹதீஸிலே நீங்கள் படிக்கலாம், அதாவது எப்படி ஒரு அடியானை பார்த்து அல்லாஹ் சிரித்து விட்டான் என்றால் அவர்களுக்கு அந்த மறுமை நாளில் கேள்வி கணக்கே கிடையாது. அஹ்மதுல வரக்கூடிய சரியான ஹதீஸ் இது. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை, யோசித்து பாருங்கள். அப்படி இந்த வார்த்தையை கேட்க நம்முடைய மனசு பூரிக்குதா இல்லையா? அல்லாஹ் ஒரு அடியானை பார்த்து சிரித்து விட்டால் ஃபலா ஹிசாப், அவர்களுக்கு கேள்வி கணக்கே கிடையாது. மறுமை நாள் நமக்கு கையெஞ்சி துவா கேட்டாலே என்ன துவா கேட்கிறோம்? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் லீக்கித் துன்யா வ மின் லீக்கி மகாமி யௌமில் கியாமா. இறைவா ரஹ்மானே, மறுமை நாளில் உன்னுடைய சன்னிதானத்துக்கு முன்னால் நாங்கள் விசாரணைக்கு நிற்பாட்டப்படுகிற அந்த நேரத்திலே நீ எப்படி கேள்வி கேட்பாயோ, எப்படி நீ எங்களை துருவி துருவி விசாரிப்பாயோ, அதை லேசாக்கித்தாய் அல்லாஹ், அதை நீ எங்களுக்கு இலகுவாக்கித்தாய் அல்லாஹ், எங்களை துருவி துருவி விசாரித்து எங்களுடைய காரியத்தை நீ கடினப்படுத்தி விடாத என்று கதர்றோமா இல்லையா? ஏனென்றால் அல்லாஹுடைய அந்த மறுமை நாளின் விசாரணை என்பது ஆக கடுமை. ஏன் நபிமார்கள் கூட, நல்லோர்கள் கூட, சஹாபாக்கள் கூட ஆக கதறி பதறி அலறி நிற்கிற நேரம் தான் அந்த மறுமையினுடைய விசாரணை களம். அந்த அரிசினுடைய அந்த நிழல் பெற்றவர்கள் தப்பித்தார்கள். அதற்கு முன்னதாகவே ஒவ்வொரு மனிதர்களுமே நப்சி நப்சி என்று, ஏன் நபிமார்கள் கூட எல்லாரும் போய் ஓடி நின்று கதற நேரம், ஆதமே எங்களுடைய வாப்பாவை எங்களுக்காக பேச மாட்டீங்களா என்று கேட்கும் போது இந்த நாளில் அல்லாஹ் கடுமையான கோபத்தில் இருக்கிறான். இதற்கு முந்தையும் இப்படி கோபப்பட்டதில்லை, இதற்கு பிறகும் அல்லாஹ் இப்படி கோபப்பட மாட்டான். அப்படியான கோபத்தில் இருக்கிறான். எங்களை எப்படி அல்லாஹ் விசாரிக்க போறான் என்று தெரியாது என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை அல்லாஹுடைய சன்னிதானத்திலே விசாரணைக்கு பயந்து நடுநடுங்கி நிற்கிற நேரமா இல்லையா? அப்படிப்பட்ட ஒவ்வொருவர்களுமே அல்லாஹ்விடத்திலே அந்த மீசானுடைய விசாரணை குறித்தும், உறுப்புகள் உண்மை ஒப்புக்கொள்ளக்கூடிய விசாரணை, பதிவேட்டு விசாரணை என்று பல கட்ட விசாரணை உண்டு. அதனால தான் ஆயிஷா அம்மையார் கேட்டார்கள், அல்லாஹுடைய தூதரே, இலகுவான விசாரணை ஹிசாபை யசீரா என்று சொல்லுகிறீர்களே, அல்லாஹுடைய விசாரணையுடைய அளவுகோல் தான் என்ன என்று கேட்கும்போது, விசாரித்தாலே அவன் அழிவான் என்று நீங்கள் சொன்னீர்கள், ஆனால் இது என்ன இலகுவான விசாரணை? சில அடியார்களை அல்லாஹ் அழைத்து லேசாக ஒரு தாலிக்கல் கரல், அப்படி என்றால் ஒரு புரட்டு, ஒரு புக்கு வாங்கி ஒரு புரட்டுவான், இந்த சொர்க்கம் போவேன் என்று அல்லாஹ் அனுப்புவான். அவர்களைத்தான் இங்கே அல்லாஹ் சொல்றான் என்பதை பெருமானார் சொல்லி தந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த மறுமையினுடைய அந்த காட்சிகள் பல நேரம் பயான்களை கேட்கும் போதோ, அல்லது மறுமை சம்பந்தமான சூறாக்கள் தொழுகையில ஓதப்படும் போதோ, அல்லது மறுமை சம்பந்தமான ஹதீதுகளை படிக்கும் போதோ நம்முடைய உள்ளத்தில் ஆக பெரிய பாரத்தை கொடுக்கும். நான் நிற்பேன் அந்த மறுமை நாளில்,
அந்த நாளில் எனக்கு அல்லாஹ்வுடைய விசாரணை நடக்கும் என்ற நிகழ்வை யோசித்து பாருங்கள். அப்படியான சிலர்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். கேள்வி கணக்கே இல்லாம சொர்க்கம் போவாங்க அப்படிங்கிற அது ஒரு தனி தலைப்பாக பேச வேண்டும். கேள்வி கணக்கு இல்லாமல் யாருக்கு சொர்க்கம்? அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்திலே உள்ளவர்கள் தான் சிலர்கள். அவர்கள் யார்? இறைவனுடைய நெருக்கத்தையும் பாசத்தையும் பெற்று அந்த அடியார்கள் மீது மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக அல்லாஹ் சிரித்திருப்பான். அப்படிப்பட்ட ஒரு சிரிப்பை அல்லாஹ் எங்கள் மீது நீ புலிவாயாக என்று இப்போதே கேளுங்கள் தோழர்களே, தாய்மார்களே. அல்லாஹ் உன் மகிழ்ச்சியால உன்னை நெருங்கியதால், உனக்காக ஒரு பாவத்தை விட்டதால், உனக்காக உன்னுடைய அருளை தேடி ஓடி வந்ததால் நீ எங்களை பார்த்து மகிழ்வடைவாயே, ஒரு சந்தோஷத்தால் சிரிப்பாயே, அந்த வாக்கியத்தையும் அருளையும் கருணையும் எங்களுக்கு தா என்று நீங்கள் கேளுங்கள். அந்த சிரிப்புக்கு சொந்தக்காரர்கள் என்றால் அல்லாஹ் மறுமையினுடைய கேள்வி கணக்கை எங்களுக்கு லேசாக்குவது மட்டுமல்ல, அதை விட்டு முழுமையான விடுதலையும் தருகிறான். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் அல்லாஹ்வுடைய சிரிப்புக்கு உண்டு. இன்னொரு செய்தி பாருங்க, புகாரில 7437வது செய்தி. இதா அல்ஹக மின்ஹு, அல்லாஹ் ஒரு அடியானை பார்த்து சிரித்து விட்டால், கால அல்லாஹ் சொல்லுவான், உதுகுல் அல் ஜன்னா, அடியானே உனக்கு நான் தரக்கூடிய அனுமதி சீட்டே என் சிரிப்பு தான்ப்பா. நான் உன்னை பார்த்து மகிழ்ச்சியால் சிரித்து விட்டேன், நீ சொர்க்கத்துக்குள் நுழை. சொர்க்கத்துக்குள் அவர் நுழைவார். வஇதா தஹலஹா, அந்த சொர்க்கத்துக்குள் நுழைந்து விட்டால், காலல்லாஹு லஹு தமன்னா, அடியானே நீ நாடியதை ஆசைப்படு. அல்லாஹ் சொல்லுவான், நீ நாடியதை நினைத்துக்கொள், நாடியதை நீ விரும்பு, எல்லாம் உனக்கு நான் தருவேன் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். இந்த ஒரு வார்த்தைக்கு தானே ஏங்குறோம். இந்த ஒரு வார்த்தைக்கு தானே இந்த உலகத்திலே நாங்கள் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், மார்க்க சபையிலே கலந்து கொள்கிறோம், ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறோம், இன்ன பிற எல்லா நல்லறங்களையும் செய்கிறோம். அந்த வார்த்தை என்னை, அதாவது அல்லாஹ் என்னை பார்த்து முதலாக நமக்கு ஒரு அதாவது ஒரு சக்சஸுக்கான ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான அடையாளமே அல்லாஹ்வை சிரித்த முகத்தோடு மறுமையில் ஃபர்ஸ்ட் அல்லாஹ் பார்க்கும் போதே உங்களை பார்த்து அல்லாஹ் சந்தோஷத்தால் சிரிப்பான். அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் சொர்க்கத்துக்குள் நுழையுங்க. சொர்க்கத்தில் நுழைந்தவுடன் அல்லாஹ் மீண்டும் சொல்லுவான், தமன்னா, நீங்கள் விரும்பியதை ஆசை கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட ஒரு அரிய உயர்ந்த ஒரு வாய்ப்பா இல்லையா தோழர்களே, தாய்மார்களே? நாளைய மறுமையினுடைய நாளில் எப்படியாவது சொர்க்கம் போயிடணும், சொர்க்கத்தின் சொந்தங்களாக நாங்கள் மாறணும் என்கிற ஆசையும் அந்த மனதினுடைய உறுதியும் இருக்கா இல்லையா? அப்படி சொர்க்கத்திலே நுழைவது மட்டுமல்ல, அந்த சொர்க்கத்திலே நாடியதை ஆசைப்படுற, நீ நாடியதை நினைத்துக்கொள், நீ நினைத்தது உன் கண் முன்னால் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்வான் என்றால், அந்த ஒரு வார்த்தைக்கு தகுதியானவர்களாக இந்த மண்ணிலே நாங்கள் வாழ்ந்து இறைவனுடைய சிரிப்புக்கு உரியவர்களாக நாங்கள் மாறினால் அந்த சொர்க்கம் கிடைக்கும். இன்னொரு அறிவிப்பிலே நாங்கள் பார்க்கிறோம், அவர்களை விட்டு அல்லாஹ் நரகத்தை தூரமாக்குவான். யாரை பார்த்து அல்லாஹ் சிரித்து மகிழ்ச்சி அடைகிறானோ, அல்லாஹ் சிரிக்கிறான் என்றால் எங்களை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுறான். உங்களுடைய தாய் தந்தை இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்க நல்ல உபகாரம் செய்றீங்க, உங்களுடைய உஸ்தாத் இருப்பாங்க, நல்ல பணிவிடை செய்து நல்ல பாடத்தை சொல்றீங்க என்றால் சந்தோஷமா சிரிச்சு உங்களுக்காக துவா செய்வாங்க இல்லையா? அதுபோல அல்லாஹ்வை நீங்கள் தொழுகையால், இபாதத்தால், நல்லறங்களால், ஒழுக்கத்தால், நல்ல பண்பால், நல்ல ஈமானிய உறுதியால், சோதனையான காலகட்டங்களில் பொறுமையினுடைய அடையாளமாக இப்படியெல்லாம் நாங்கள் வாழ்ந்து இறைவனுடைய நெருக்கம் மட்டும்தான் எங்களுடைய ஆசை, மன உறுதிக்கான அடையாளம் என்று நீங்கள் வாழ்ந்தால் அவர்களை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சியின் அடையாளமாக சிரிக்கிறான். நரகத்தை விட்டு அந்த அடியானை அல்லாஹ் தூரப்படுத்துகிறான். இதுதான் நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு துஆக்களிலும் கேட்கிறோம், யா அல்லாஹ் எங்களை நரகத்தை விட்டு நீ தூரமாக்கி விடு. நரகத்துடைய உஷ்டங்களை தாங்க முடியாது, நரகத்தினுடைய வேதனைகளால் சகித்துக் கொள்ள முடியாது என்றால் அந்த நரகத்தை விட்டே உங்களை தூரமாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிலை அல்லாஹ்வுடைய மகிழ்ச்சியும் அவருடைய சிரிப்பும் தான் தோழர்களே. இப்படிப்பட்ட மறுமை நாளில் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்திலே நாடியவாறு சுகங்களை அனுபவிக்க, நரகத்தை விட்டு தூரமாக்க ஒரு அடியான் பெற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சமே இறைவனுடைய மகிழ்வையும் சிரிப்பை நாமல் பெற்றோமா என்பதுதான் முக்கியமானது. இந்த உலகத்தை யார் யாருடைய திருப்திக்கெல்லாம் வாழ்றோம், யார் யார சந்தோஷத்துக்கெல்லாம் நம்மளே நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறோம். ஆனா அல்லாஹ்வினுடைய அந்த மகிழ்வையும் சிரிப்பையும் பெறுவதற்காக என்னுடைய உங்களுடைய முயற்சிகள் என்ன என்பதை முதல் கட்டமாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸ் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் இந்த நேரத்தில் நான் ஞாபகப்படுத்த ஆசைப்படுகிறேன். நாளைய மறுமை நாள் அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்திலே சிரிக்கிறானாம். எப்படி என்றால், ஒருவன் நரகத்திலே இருப்பான், நரகத்தில் விசாரணை எல்லாம் முடிஞ்சு போய் அவன் நரகவாசி என்ற அந்த நிலைக்கு தள்ளப்பட்டு நரகத்தில் அவன் கொழுந்து விட்டு எரிகிற நெருப்பால் அவன் சித்திரவதைக்குள்ளாக்கப்படுகிறான். ஆனாலும் அல்லாஹ்விடத்தில் அவன் கதறுகிறான், பிரஹ்மதிக அர்ஜு, யா அல்லாஹ் உன் கருணையை முன்வைத்து கேட்கிறேன் யா அல்லாஹ், நரக வேதனை நரக உஷ்டம் என்னால் தாங்க முடியவில்லை யா ரப், யா அல்லாஹ் உன் கருணையால் உன் பாசத்தால் கேட்கிறேன், எப்படியாவது என்னை இந்த நெருப்பை விட்டு தூரமாக்கி விடு. இதை தவிர எதுவும் கேட்க மாட்டாய் அடியானே? இல்லையா அல்லாஹ், என்னை இந்த கோரிக்கை நீ நிறைவேற்றித்தா என்று அல்லாஹ்விடத்தில் அவன் அழுவான். அவனை அல்லாஹ் நரகத்தை விட்டு அப்படியே திருப்பி வைப்பான்.
மீண்டும் அழைக்கிறான், யா அல்லாஹ் பி ரஹ்மத்திக அர்ஜு, உன் கருணையால் நான் கேட்கிறேன். அந்த நரகத்துடைய காற்றே என்னால சுவாசிக்க அதை தாங்க முடியல, என்னை எப்படியாவது மேல தூக்கி விட்டுரு யா அல்லாஹ். அடியான் எதுவும் கேட்க மாட்டேன், நீ அப்பா மீண்டும் மீண்டும் கேட்கிறாயே, உன் அடியான் பலகீனமான் என்று தெரியாதா என்று அந்த அடியான் அழுது புலம்ப மீண்டும் அல்லாஹ் மேலே தூக்கி விடுவான். சொர்க்கத்து காட்சிகளை, பெரிய ஹதீஸ் இது, சொர்க்கத்து காட்சிகளை எல்லாம் அவன் பார்க்கிறான். ஆஹா, இறைவனை வணங்கி தொழுது இது மாதிரியான நன்மைகளை அப்படியே அள்ளி கொண்ட மக்கள் எவ்வளவு சொகுசா, அதாவது நிம்மதியா வாழ்றாங்க. எந்த அளவுக்கு அவர்களை அல்லாஹ் அரவணைத்து சொர்க்கத்துடைய எல்லா ஹைரையும் தந்திருக்கிறான். மீண்டும் அழைக்கிறான் பாருங்கள், யாரம் பி ரஹ்மத்திக அர்ஜு, உன் கருணையால் கேட்கிறேன் யா அல்லாஹ், எனக்கு சொர்க்கத்துல ஒரு இடம் கிடைக்குமா? அவனே தடுமாறி தயங்கி கேட்கிறான். அப்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிரிக்கிறான். ஃபலா யஸாலு யத்உ ஹத்தா யல்ஹக் அல்லாஹ், ரெண்டு முறை சிரிப்பான். அந்த அடியான் எப்படி அல்லாஹ்ட்ட கேட்டு 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 மேல வரைக்கும் வந்துட்டான். அவனுடைய அந்த காட்சியை, அவனுடைய அந்த இயலாமையை பார்த்து அல்லாஹ் சிரிப்பான் என்று ஹதீஸிலே படிக்கிறோம். சரி, அல்லாஹ் கேட்பான், சொர்க்கத்துல எந்த இடம் வேணும், எந்த இடம் வேண்டும் என்று கேட்கும் போது அந்த அடியான் சொல்லுவான். நம்ம என்ன நினைப்போம், கடுமையான வெக்கையில இருக்கும்போது ஒரு ஒதுங்க ஒரு ஏசி ரூம் கிடைக்காதான் நினைப்போமா இல்லையா? அப்படி அவன் நினைக்கிறான், யா அல்லாஹ் ஓரங்கட்ட ஒரு ஒதுங்க எனக்கு ஒரு இடம் கிடைத்தால் போதுமே என்று அந்த நிலையை தான் மனசில் நினைப்பான். ஆனா அல்லாஹ் அப்படியே பேசி 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 10 மடங்கு உலக இடத்தை அல்லாஹ் நான் தருகிறேன். அந்த அடியான் கேட்பான், யா அல்லாஹ் என்னை நகைச்சுவைப்படுத்துகிறாயா? அதாவது நான் ஒதுங்க கால் வைக்க இடம் இருக்குமான்னு ஆசைப்படுறேன், ஆனா 10 மடங்கு உலக இடம், ஒரு உலகமே எனக்கு சொந்தம் என்றால் எப்படி இருக்கும் தோழர்களே? அந்த அளவுக்கான 10 மடங்கு உலக இடத்தின் விசாலத்தை அடியாரே உனக்கு தரு. யார்? நரகத்திலே இருந்து நரகத்தால் கைகால்கள் கரிக்கப்பட்ட ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கதறி அழுது மன்றாடி அவன் மேலே வந்த நிலையிலே அவன் கேட்டு அல்லாஹ்வுடைய அருளை மட்டுமே அல்லாஹ் அவனுக்கு தந்து அவனை முழுமையாக சொர்க்கத்தில் நுழைவிக்கிறான். அப்போ கேட்கிறான், யா அல்லாஹ் என்னை வைத்து நீ நகைச்சுவை படுத்துகிறாயா? அப்போதும் அல்லாஹ் சிரிக்கிறான், என் அடியானே நீ என்ன முன்வைத்தரிடம் கேட்டாய்? என்னுடைய அருளை தானே, என்னுடைய பாசத்தை தானே. அப்படியானால் என்னுடைய கருணைக்காகவே உன்னை இவ்வளவு சொகுசாக நான் சொர்க்கத்தில் நுழைவிக்கிறேன் என்று சொல்லும் போது அந்த அடியான் அப்படியே கண் கலங்கியவனாக சொர்க்கத்தில் நுழைவானாம். இப்படி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை இந்த உலகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற நேரமெல்லாம் அல்லாஹ் உங்களை பார்த்து சிரிக்கிறான், மகிழ்ச்சியால் உங்களை ஆனந்தப்படுத்துவான் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் அன்பானவர்களே. அதே போல இன்னொரு செய்தி, நீங்க உலகத்தில் வாழும் போதே இந்த ஹதீஸ் நமக்கு தெரியும், ஆனால் எத்தனை முறை கேட்டாலும் படித்தாலும் அது சம்பந்தமான இறங்கிய வசனங்களை நாங்கள் படிக்கும் போது நிச்சயமாக மனசிலே ஒரு உழுக்கத்தை, ஒரு கவலையை, ஒரு கண்ணீரை ஏற்படுத்தத்தான் செய்கிறது அன்பானவர்களே. புகாரில 3798வது செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில ஒரு விருந்தினர் வராரா இல்லையா? ஏன்னா இந்த தலைப்புல இந்த செய்தியை சொன்னால் அது கரெக்டாக இருக்கும். அந்த நேரம் பெருமானார் கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களில் யாரேனும் விருந்துக்கு உபசரிக்கிற அளவுக்கு சக்தி இருக்கான்னு கேட்கறாங்க. யாரை விருந்தாளியை கூட்டு போய் சாப்பாடு கொடுப்பீங்களான்னு கேட்கறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, சஹாபாக்கள் மாமானா இல்லல்மா, எங்களுக்கு தண்ணீரை தவிர எங்க வீட்டில் எந்த உணவும் கிடையாது. எல்லோரும் 100 பேர் இருக்கிறாங்கன்னா 100 பேருமே அது சொல்றாங்க, ஒண்ணுமே இல்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வீட்டில் முதல்ல அவங்க பார்க்க வச்சுட்டாங்க, எந்த வீட்டில் ஏதாவது இருக்கா? அவங்க வீட்டு பெண்களும் சொல்றாங்க, இல்ல ஒண்ணுமே இல்லை. அப்போது பெருமானார் சொன்ன வார்த்தையை கேளுங்கள், மை யுதீஃபு ஹாதிஹி லைலா ரஹிமஹுல்லாஹ், இந்த விருந்தாளிக்கு யாரேனும் விருந்து உபசரம் செய்தால் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும். இந்த ஒரு வார்த்தை தான் சொல்கிறார்கள். அந்த நேரம் உங்களுக்கு தெரியும், அபு தல்ஹா ரலியல்லாஹு அவர்களும் செல்வந்தராக இருந்த ஒரு மனிதர் தான். ஆனால் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கிறது, ஏதாவது ஒன்று செஞ்சிருவோம் என்று தன்னுடைய மனைவியை அழைத்து, இப்படியான ஒரு விருந்தாளியை நான் அழைச்சு வந்திருக்கிற, என்ன நடக்கலான்னு ஒண்ணு நம்ம படித்திருக்கிறோமே, இல்ல ஒரு குழந்தைக்கான உணவு மட்டும் தான் இங்கே இருக்கிறது. அப்படியானால் அந்த குழந்தையும் பட்டினி, நாங்கள் 2 பேரும் பட்டினியாக இருப்போம். இரவிலே அந்த நபரை, விருந்தாளியை அழைத்து விளக்கை அணைத்து விடு, அவர் சாப்பிடும், நம்மளும் சாப்பிட்ற மாதிரி எல்லாரும் ரெடி பண்ணி ஏற்பாடு செய்யுங்க. அப்படி ஒரு நாடகம் நடத்துவோம், நம்மளும் சாப்பிட்ற மாதிரி ஒரு மெனக்கிடுற ஒரு சவுண்டை கொடுப்போம், நம்மளும் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணுவோம், அவர் மட்டும் சாப்பிட்டு எழும்பி விடுவார். இப்படி அந்த இரவெல்லாம் நடக்கிறது. அடுத்த நாள் காலையில் பெருமானார் சொன்ன வார்த்தை தான் தோழர்கள் நம்முடைய கண்களை குளமாக்குகிற ஒரு வார்த்தை, லஹிகல்லாஹுல் லைல வஅஜிப மின் ஃபஆலிகுமா, தோழரே உங்களுடைய காரியத்தை பார்த்து அல்லாஹ் சிரித்தான், மேலும் உங்களுடைய காரியத்தை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைந்தான். இன்னைக்கு தனக்கு தேவை என்ற நேரத்துல எத்தனை பேர் உதவி செய்திருப்பாங்க, அவனுக்கு தேவை என்று வரும்போது கூட உதவி செஞ்சவனுக்கு கூட உதவி செய்ய மாட்டோம்.
அல்லது யாருடைய உபசரிப்புக்கு நம்ம கைமாறு செய்ய மாட்டோம். ஆனால் இவர் செய்த உதவி எதற்காக? பெருமானார் சொன்னார்களே, இவருக்கு நீங்கள் விருந்தளித்தால் ரஹிமஹுல்லா, அவருக்கு அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்கும் என்பதாக. அப்படிப்பட்ட அந்த இறை பாசத்துக்காக செய்தீர்களே, அந்த இரவை உங்களுடைய இந்த அவங்க செட்டப்பை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டானா. இவ்வளவு அவங்களுக்கு பசி இருக்குது, பிள்ளையுடைய பசியை எவ்வளவு அதை வழியா சுமந்திருப்பாங்க. அப்படி அவங்க இந்த விருந்தாளியை கவனிக்கிறதுக்காக அவங்க பண்ண அந்த ஏற்பாட்டால் அந்த நாள் இரவிலேயே அல்லாஹ் சிரித்தான். அதோடு அல்லாஹ்வுடைய நிப்பாட்டல வாஜிப, அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறான். சில இடங்களில் மட்டும்தான் இந்த அஜீப என்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாம் அல்லாஹ்வுடைய இணைத்து. அப்படி அல்லாஹ் இவர்களுடைய காரியத்தை பார்த்து அப்படியே ரொம்ப பிரமிப்படைந்தான், ஆச்சரியப்பட்டான். அது மட்டுமில்லை தோழரே, உங்களை பற்றியான ஆயத்தையும் அல்லாஹ் இறக்கினான். சூரா அல் ஹஷ்ரினுடைய 59வது அத்தியாயம் 9வது வசனம், வல்லதீன தபவ்வஉ த்தார வல் ஈமான மின் கப்லிஹிம் யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம் வலா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜத மிம்மா ஊது வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. பெரிய ஒரு வசனம் தான். தனக்கு தேவை இருந்த நேரத்திலேயும் வந்தவர்களுக்கு உணவு உபசரம் செய்தார்களே, இவர்களை அல்லாஹ் நேசித்தான் என்கிற ஒரு கருத்தை இந்த ஆயத்தை நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த ஆயத்தை படிக்க படிக்க அந்த விருந்தளித்த தம்பதியர்கள் அழுது கதறிய வரலாறு நாம் பலமுறை படிக்கிறோம். ஆக ஒரு குடும்பத்தை, அவர்கள் செய்த அந்த நல்லறங்களை, அவர்கள் செய்த இபாதத்தை நினைத்து நினைத்து அல்லாஹ் மகிழ்ச்சியால் சிரித்திருக்கிறான். அதே போல இன்றைய தர்மம் குறைந்து விட்டது மக்களே. அல்லாஹ் நாடிய அருள் செய்தவர்களை தவிர பல நேரம் உண்டு, தர்மம் என்றால் கேட்டு கொண்டு கொடுப்பாங்க. இன்னைக்கு ஒரு நோய், ஒரு கஷ்டம், ஒரு பள்ளிவாசல், ஒரு கட்டுமான பணி அல்லது இன்ன பிற ஏதோ ஒரு மார்க்க பணிக்காக கேட்கும் போது அள்ளி கொடுத்தவர்கள் கூட இன்னைக்கு கடுமையாக அவங்க யோசிக்கிறாங்க. ஆனா அதாவது அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் உண்மையா இருந்தா பரவாயில்லை, எல்லாமே இருக்குது, ஆனாலும் கூட பொய்யான காரணங்களை சொல்லி எப்படியாவது தப்பிக்கலாம் என்றுதான் பார்க்கிறார்கள். ஆனால் இந்த மக்களை பாருங்கள், அல்லாஹுக்காக நாம செய்யக்கூடிய அந்த தான தர்மம் என்பது இறைவனை மகிழ்ச்சியாக்குகிறது. அந்த நாள் இறங்குகிற மலக்குகள், யா அல்லாஹ் இந்த அடியானுக்கு நீ பரக்கத்தை அள்ளித்தா, இன்னும் செழிப்பைத்தா, இன்னும் உயர்வைத்தா என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனா கொடுக்கிற காசை சுருக்கி வைத்துக் கொண்டால் எனக்கு எனக்கு என்று தர்மமே செய்யாமல் இந்த உலகத்துக்காகவே அவன் வாழ்ந்தால் அவர்கள் மீது மலக்குகள், யா அல்லாஹ் இவனுக்கு உன்னுடைய சாபத்தை தா என்று சொல்லுவார்கள், அவனுக்கு நெருக்கடியை கொடுத்துருன்னு சொல்லுவார்கள். அப்படியாக தான தர்மங்கள் அல்லது விருந்தாளிகளை உபசரிக்கிற இந்த பண்புகள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் இருந்தால் நம்மை பார்த்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மகிழ்ச்சி அடைகிறான் என்கிற ஒரு செய்தியை நம்மால படிக்க முடியும். அதே போல பெருமானார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன ரப்பக யாஜிபு பின் அப்திஹி இதா கால யக்ஃபிர் லி துனூபி. இன்னொருவரை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சியால சிரிக்கிறான். ஒவ்வொரு முறை நீங்க தௌபா தேடும் போது, ஒவ்வொரு முறையும் நீங்கள் சந்தோஷத்தால் அல்லாஹ்வை நெருங்கியதால் அழுது கண்ணீர் வடித்து பிரார்த்திக்கிறீர்கள். எப்படி துவா கேட்கிறீங்க? மனசு என்ன இருக்குது? யஅலம், அவன் அறிந்து கொள்கிறான், அன்னஹு லா யக்ஃபிரு துனூப கைரி. நீங்க துவா கேட்கும் போது இறைவனை தவிர, அல்லாஹ்வை தவிர யாரும் என்னுடைய பாவங்களை மன்னிக்க முடியாது. அப்படியான நம்பிக்கையோடு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் முன் வந்தால் அந்த அடியார்களை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியத்தால் சிரிக்கிறான். தோழர்களே, தாய்மார்களே, நம்ம எல்லாருமே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் என்னைக்காவது அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடி கதறி நம்முடைய தேவைகளை, கஷ்டங்களை சொல்லி இருப்போமா என்பதை யோசித்து பாருங்கள். ஒரு ஹதீதிலே, நீளமான ஒரு ஹதீதிலே, என் அடியான் அதாவது தவறு செய்கிறான், பாவம் செய்கிறான், மன்னிப்பு கேட்கிறான், தவறு செய்கிறான், பாவத்தை அதை நினைத்து மன்னிப்பு கேட்கிறான், அல்லாஹ் மன்னிக்கிறான். இப்படியே அவன் தவறு செய்கிறான், அதுக்காக தவறு செஞ்சுட்டு உடனே மன்னிப்பு கேட்டுக்கலாம், மறுபடியும் தவறு செய்ய நினைக்க கூடாது. எப்போ அல்லாஹ் என்னை கண்டிப்பா மன்னிப்பான் என்கிற உறுதியோடு ஒரு அடியான் மன்னிப்பிலே அவன் இறங்கினால் அல்லாஹ் சொல்லுவான், அடியானே நீ நாடியதை செய், நான் உன்னை மன்னிப்பேன். அதற்கான அர்த்தத்தை தவற விளங்கி கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வை அவனை நிச்சயமாக மன்னிப்பவனாக நெருங்கும் போது அந்த ஒரு மதிப்பை அல்லாஹ் தருகிறான். அப்படியாக நீங்கள் ஒவ்வொரு முறையும் தௌபா தேடும்போது, தௌபாவை பற்றியான நிறைய உரைகள் நம்ம கேட்டு இருக்கிறோம். அப்படியாக அந்த தௌபாவில் நிச்சயமாக அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். ஒரு ஹதீஸ் ஞாபகம் வருகிறது. ஒரு நபர் தன்னுடைய வணிக பொருளோடு ஒட்டகத்தில் வணிக பொருளை வைத்துக் கொண்டு பயணிக்கிறார். அதை ஓரமாக விட்டுவிட்டு அமர்ந்து உறங்குகிறார். அது முழிச்சு பார்த்தா காணும். மறுபடியும் தேடி அலைஞ்சு உறங்கிறார், மறுபடியும் முழிக்கிறார், அது கிடைக்குது. சந்தோஷத்தால் எப்படி சொல்றார்? அல்லாஹும்ம அன்த அப்தி, இறைவா இறைவா நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய எஜமான். வார்த்தை குரலுது. சந்தோஷத்தால் அவருடைய வார்த்தை தடுமாறுது. அல்லாஹு அர்ஹமு பி இபாதி,
ஒரு அடியான் தவறை உணர்ந்து, சிறுவர்கள் இங்கே இருக்கிறார்கள், செய்த தவறுகளை எல்லாம் உணர்ந்து உணர்ந்து கதறி அல்லாஹ்விடத்திலே மன்றாடும் போது இந்த அடியானை விட அல்லாஹ் மகிழ்ச்சியால் சந்தோஷப்படுகிறான். அப்படியாக தௌபா தேடி அல்லாஹ்விடத்தில் அழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சிரிப்பையும் மகிழ்வையும் அவர்கள் பெறுகிறார்கள். அதே போல இன்னொரு ஹதீதை நீங்கள் படிக்க வேண்டும். சலாசத்துன், 3 நபர்கள், யுஹிப்புஹுமுல்லாஹு அஸ்ஸ வஜல், அந்த 3 நபர்களை அல்லாஹ் அதிகமாக நேசிக்கிறான். வயல்ஹகு இலைஹிம், அவர்களை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான். வயஸ்தபிஷிரு பிஹிம், அவர்களை கொண்டு அல்லாஹ் சுப செய்தி சொல்கிறான். 3 சிறப்புகள் ஒரே ஹதீதில். அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறான், அவர்களை பார்த்து சிரிக்கிறான், அவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்கிறான். இந்த 3ஐயும் பெறக்கூடிய 3 சாரார்கள். அந்த 3 சாரார்கள் யார்? அந்த 3 சாரார்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்கிற அந்த நியத்தோடு இந்த செய்திகளை கேளுங்கள் தோழர்களே. அதாவது அஃப்தர இலா அபதி கைஃப சபரி நஃப்ஸஹு, ஒரு அடியானுக்கு நாம கடுமையான சோதனைகளை தருகிறோம். அந்த சோதனையான நேரங்கள் அப்படியே சகிப்புத்தன்மையோடு பொறுமையோடு தன்னுடைய ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்கிறானே, அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான், சந்தோஷப்படுகிறான், மகிழ்ச்சி அடைகிறான், சோனத்தை கொண்டு சுப செய்தி சொல்கிறான். இன்னொரு அறிவிப்பில் இப்படி வருகிறது, எப்படி தவறான எண்ணங்கள், பாவமான காரியங்கள் உள்ளத்திலே ஏற்படும் போது தன்னுடைய மனசை வெல்கிறாரே, அவரை பார்த்தும் அல்லாஹ் சிரிக்கிறான். இந்த 2 பண்பையும் கொஞ்சம் விரிவாக நீங்க யோசிச்சு பாருங்க. உலகத்துல எல்லாருக்கும் சோதனைகள் கஷ்டங்களும் உண்டுதான். அல்லாஹ் சொல்கிறான் 67வது அத்தியாயத்துடைய 2வது வசனம், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்கள வாழ்க்கையும் இறப்பையும் நாங்கள் தந்து அது நடுவில் உங்களை ஏன் வாழ வைத்தோம் தெரியுமா? உங்களில் சிறந்தவர்கள் யார், சோதனையான காலங்களில் பொறுமை காக்கக்கூடியவர்கள் யார் என்று பார்க்கத்தான். அதே மாதிரி பக்கரால 155 முதல் 159 வரை நீங்கள் படித்து பாருங்கள். அல்லாஹ் சோதனையான நேரங்களிலே எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வபஷ்ஷிரி சாபிரீன், அந்த பொறுமையாளர்களுக்கு தான் சுபச்செய்தி அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். அப்படிப்பட்ட அந்த சோதனையில் சகிப்புத்தன்மையோடு அன்றைய சஹாபாக்கள் இருந்ததால் அல்லாஹுடைய ரிலாவை அடைந்தார்கள். அல்லாஹுடைய கஷ்டங்களை சகித்துக் கொண்ட ஒரே காரணம் நபிமார்கள் அல்லாஹுடைய முழு நேசத்தை பெற்றார்கள். அந்த ஒரு பண்பை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஒரு மனிதன் தன்னுடைய மனசை கட்டுப்படுத்திக் கொள்கிறான். இன்னைக்கு இங்கே சிறுவர்கள் பெரியோர்கள் இருக்கிறார்கள், சின்னதா ஒரு பாவத்தை மனசு எண்ணி விட்டாலே அந்த தவறை செஞ்சிடணும். ஆனா அல்லாஹுக்காக நீங்கள் ஒரு நாள் ஒரு நல்லறத்தை செய்யறோம், அல்ஹம்துலில்லாஹ். என்னைக்காவது ரப்புக்காக நீங்க விரும்புகிற ஒரு தவறு ஒன்று இருக்கும்ல, போன்ல ஏதாவது கேம் விளையாட சொல்லும், அது ஏதாவது ஒரு தவறு, உங்க வயசுக்கு சொல்றேன், பெரியவங்க அவங்க ஏஜுக்குள்ள ஒரு தவறை செய்ய அவர்களுக்கு பழக்கம், நான் ரொம்ப பழகிட்டேங்க, தப்புல நான் என்னங்க பண்றது என்றெல்லாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நாங்க விரும்புகிற ஒரு தவறு, அந்த பாவத்தை தவறை விட்டு நீங்கள் அல்லாஹுக்காக வெளியே வரீங்க. ஒருவர் சிகரெட் பிடிக்கிறார், ரொம்ப அதிலேயே அடிக்ட் ஆகி பழக்கமாயிட்டார். ஒரு பயானை கேட்டு, யா அல்லாஹ் உன்னுடைய நேசத்துக்காக இந்த பாவத்தை விடுறேன்னு சொல்லி அவர் ஒரு பாவத்தை இறைவனுக்காக மன கட்டுப்பாடோடு விட்டு வெளியே வந்தார் என்றால் அவரை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். என்னைக்கா நம்ம அப்படி இருந்திருப்போமா? இறைவா உனக்காக நான் இந்த நன்மையை செய்கிறேன், உனக்காக ஒரு தீமையை நான் விட்டு விலகிறேன் என்கிற அந்த உள்ளுணர்வு என்னைக்காவது இருந்திருக்குமா? சிறுவர்களை, இளைஞர்கள், உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நாங்கள் செய்யக்கூடிய எத்தனை தவறுகள் நம்முடைய மனசில் அப்படியே படிந்து அப்படியே துருபிடித்த உள்ளங்களாக நம்முடைய உள்ளங்கள் மாறிவிட்டது. அதனாலே தானே பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களை தான், கல்புகளை தான் பார்க்கிறான், அந்த கல்வை தூய்மையாக்கி கொள்ளுங்கள், இறைவனுக்காக என்ன அதை எனக்காக அடியா இந்த பாவத்தை விட்டுருக்கானே என்று அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். இது ஒரு சாரார். இரண்டாவது, அந்த 3 பேர்ல இரண்டாவது நபர் யார்? ஒரு ரஜுலுன், ஒரு மனிதன், லஹு ஜாருன் யுதி வ யஸ்பிர், ஒரு மனிதனுக்கு அண்டை வீட்டுக்காரன் இருக்கிறான், நெய்பர் இருக்கிறாரு, அவரால் எப்போதும் டார்ச்சர் தான், எப்பவுமே அவரால் பிரச்சனை தான், நிம்மதியே கிடையாது. அப்படியான அந்த சூழ்நிலையில அவர் என்ன செய்யறாரு? வயஸ்பீர், பொறுமையாக இருக்கிறார். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இன்னைக்கு அண்டை வீட்டுக்காரர்களுடைய தொல்லை தாங்க முடியாது. ஏராளமான வீடுகள்ல, ஏராளமான குடும்பங்கள் நம்ம பார்க்கிறோம். அதாவது ரத்த பந்த உறவுகளாவே இருப்பாங்க. இந்த வீட்டுல அண்ணன், இந்த வீட்டுல தங்கச்சி. எங்க குடும்பங்களே நாங்கள் பார்த்துருக்கிறோம், பக்கத்து வீடு, ஆனால் அண்ணன் மனைவிக்கும் இவங்களுக்கும் தங்கச்சிக்கும் சண்டை டெய்லி நடக்கும். சொந்த பந்தங்களுக்குள்ளேயே அண்டை வீட்டுக்கார செட்டப்பு ஒழுங்கு அமையாது. இதுவும் என்ன செய்வாங்க, வேற அதாவது மக்களா இருந்தால் அல்லது தெரியாத குடும்பங்களாக இருந்தால் பேச்சுவார். இன்னைக்கெல்லாம் பிளாட் செட்டப் வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு பக்கத்துல யார் இருக்கிறா யார் எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் பெருமானார் சொன்னார்கள், அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்து வீட்டுக்காரர் அண்டை வீட்டுக்காரர் சொத்துல வாரிசாயிருவாரோ அந்த அளவிற்கு அவர்களை பற்றி வசித்து செய்தார்கள். இதெல்லாம் நம்ம பயானம் கேட்க ஆரம்பிச்ச காலத்துல நம்ம கேட்ட செய்தி தானே, யாரும் ஃபாலோ பண்றா?
அவங்க தாகித்திருந்தால் கீழே வாடகை இருப்பாங்க, சாப்பிட்டாங்களா இல்லாம கேட்டிருப்போமா? கிடையாது. நீங்க சாப்பிடும்போது அவங்க சாப்பிட்டாங்களான்றத பார்க்கணும். இல்லை என்றால் குழம்புல தண்ணியை ஊற்றி கொடுங்கலாம் யாருக்கு தெரியாது இந்த செய்தி? எல்லாருக்கும் தெரியும். ஆனா இதை நம்ம ஃபாலோ பண்றோமா? ஆனால் பெருமானார் சொன்னார், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய ஹைர் வேண்டும் என்றால் உங்கள் அண்டை வீட்டுக்காரர்கள்ட்ட நல்லவர்களாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அப்படியெல்லாம் இருக்கிறோம், இருந்தும் பக்கத்து வீட்டுக்காரர் தொல்லை கொடுக்குறாரு. ஏங்க இங்க பைக்கை விட்டீங்க? நீ பைக் விடுறியா? நான் உன் வீட்டு வாசல்ல காரை விடுறேன். ஏன் குப்பை அதை எங்க செவுத்துக்கு ஒட்டி வந்திருக்குது? இப்படி பல காரணங்களை சொல்லி பக்கத்து வீட்டுக்காரர் மூலமா டார்ச்சர் வருது. இப்போ இங்க இருக்கிறீங்க நீங்க எல்லாரும், உங்க பக்கத்து வீட்டுக்காரர் மூலமாக நீங்க நல்லவரா நடக்கிறீங்க, ஆனாலும் அவர் என்ன செய்யறாரு? ஏதாவது ஒரு பிரச்சனை பண்றாரு. கண்டிப்பா வாய் பேசுவோமா இல்லையா? கண்டிப்பா. அதாவது அவரை விட நீ என்ன பேசுற, நான் பேச நிக்கிறோமா இல்லையா? இப்படி பேசாம பொறுமையாக இருக்கிறவருக்கு அல்லாஹ் அவரை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறான், சிரிக்கிறான், அவர்களுக்கு சொர்க்கத்தையும் சுபச்செய்ய சொல்லி. சின்ன பாயிண்ட் நினைக்கிறோம், இதெல்லாம் செய்ய என்ன நினைக்கிறோம். ஆனால் அந்த 3 பேர்ல இவரும் ஒருத்தர். அண்டை வீட்டுக்காரர்கள்ட்ட அமைதியாக போகக்கூடியவர்கள். இன்னொரு ஹதீஸ், அர்பஅத்துன் மின் சஆதத்தில் இன்சான், 4 விஷயங்கள் மனிதனுடைய சந்தோஷத்துல உள்ளது. இந்த 4 இருந்துச்சுன்னா உலகம் உங்களுக்கு ஹாப்பி. 1, நல்ல வாகனம். நல்ல வாகனம், அல்ஹம்துலில்லாஹ், நல்ல ஒரு கார் இருக்கு, நல்ல ஒரு பைக் இருக்குன்னா இன்னைக்கு பார்க்குறோம் பஸ்ஸில் அப்படியே முட்டி மோதிக்கிட்டு பஸ் இந்த பக்கம் சாஞ்சிருமோங்கிற அளவுக்குலாம் ஏறிட்டு அப்படியே போகிறாங்க. அல்லது ஒரு வெளியூருக்கு போகிறோம், ஒரு வாகனம் இல்லை, கஷ்டப்படுறோம், நல்ல ஒரு வாகனம் இருக்குது. நல்ல வாகனம் எல்லாத்தையும் தாங்க இருக்குது, நல்ல வாகனம் இருக்கணும். போகும்போதே செயின் கலந்துருச்சு, போகும்போதே பைக்கு அடிக்கடி பஞ்சர் ஆகுது, ஒரு கார் வாங்கி எப்போ பார்த்தாலும் அது செலவு வைக்குது என்றால் அது நல்ல வாகனம். அந்த வாகனத்தால் டென்ஷன் தான். நல்ல வாகனம் உங்கள்கிட்ட இருக்கா? சந்தோஷப்பட்டு கொள்ளுங்கள். விசாலமான வீடு, அதுக்கு நெருக்கடியாக வீட்டில் இருக்கிறவங்க என்னடா இது நமக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது. நல்ல ஒரு 4 பேர் வந்தால் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி, நல்ல ரிலாக்ஸாக எழும்பி நல்ல நடமாடுற மாதிரி ஒரு விசாலமான அல் மஸ்கனுல் வாஸி அப்படி ஒரு வீடு இருக்கிறது, சந்தோஷப்பட்டு கொள்ளுங்கள். அதே மாதிரி நல்ல மனைவி, நல்ல வீட்டில் போனால் சந்தோஷமாக அரவணைக்கிற ஒரு மனைவி இருக்கிறாள், அல்ஹம்துலில்லாஹ். அதே அந்த 4ல் உள்ள ஒன்றுதான் நல்ல அண்டை வீட்டுக்காரன். இந்த 4 ஒரு சேர உங்களுக்கு ஹைர் அமைஞ்சு விட்டால் இப்பவே சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹ். அதுதான் அல்லாஹ் தந்த உலகத்திற்கான சந்தோஷம். அப்படியான அந்த 4ல் அந்த அண்டை வீட்டுக்காரன் ஏன் சேர்க்குறாங்க? அந்த அண்டை வீட்டுக்காரர் ஒழுங்கா இல்லை, போகும்போது என்ன பாய் இப்படி பண்ணிட்டீங்க, இவங்க குப்பைங்க கொட்டுறீங்க, பைக்கை பார்த்தாலும் இங்கே விட்றீங்க என்று நம்மளை டென்ஷன் ஆக்கிட்டாங்கன்னா உள்ளே வரும்போது அந்த டென்ஷன் அப்படியே மனைவிட்ட காட்டுவோம், பிள்ளைகள்கிட்ட காட்டுவோம். இதெல்லாம் நடக்கும் இன்னைக்கு. அண்டை வீட்டுக்காரன் நம்ம எந்த அளவுக்கு நேசமாக நடக்கணும். அவர்கள் தொல்லைகள் தரும்போது ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா, அந்த பக்கத்து வீட்டுக்காரன் இறந்துட்டாலோ அல்லது வெளியூருக்கு போயிட்டால்தான் இவர் நிம்மதியா இருப்பார். அப்ப யோசிச்சு பாருங்க, பக்கத்து வீட்டுக்காரர் தொல்லை தரக்கூடியவர் ஒன்று இறந்துட்டாதான் இவர் நிம்மதியா இருப்பாராம், அல்லது அவர் வெளியூர் போயிடுறார் அப்பதான் நிம்மதியா இருப்பாராம். அந்த அளவுக்கு டெய்லி டார்ச்சரு. ஆனாலும் பொறுமையா நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும். 3வது கூட்டம் யார் என்றால் வல்லதி லஹு இம்ராத்துன். பெருமாள் எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. ஒரு மனிதனுக்கு அழகான மனைவி இருக்கு, ஹசனா, ரொம்ப பியூட்டியான ஒரு மனைவி இருக்கிறாள். அப்படியே நல்ல பஞ்சு மெத்தை, நல்ல அப்படியே சொகுசா தூங்குற மாதிரி மெத்தை இருக்கிறது. இப்படி அழகான மனைவி இருக்கிறார், நல்ல உறங்கக்கூடிய மெத்தை இருக்கிறது, நல்ல டீப்பா ஸ்லீப் ஆகிற அளவுக்கான எல்லா வசதியும் இருக்குது. ஆனாலும் அந்த மனைவியை விட்டு, அந்த அழகான பெட்டை விட்டு அவர் எழும்பி வகாமலி தஹஜ்ஜுத் பில்லைல், இரவிலே அந்த தஹஜ்ஜுத் நேரத்தில் எழும்புகிறார். ஃபயகூலுல்லாஹு தஆலா, எழும்பி தொழுது இபாதத்தில் திக்ர்ல இருக்கிறார் என்றால் அவரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் ஃபயகூமு மினல் லைல், அந்த அவர் இரவு நேரம் தொழும்போதே அல்லாஹ் அந்த அடியானை பார்த்து சொல்லிக் கொள்வானாம் ஃபயகூமு மினல் லைல், என் அடியானை பார்த்தீர்களா? அல்லாஹ் அப்படியே பெருமைப்பட்டுக் கொள்கிறான். இரவிலே அவன் எழும்புகிறான். வயதரு ஷஹ்வதஹு, அவன் ஆசையை விட்டு அவன் விலகுகிறான். வயுதுரிகனி வயுனாஜினி, மேலும் என்னை வந்து அவன் முறையிடுகிறான், என்னிடத்தில் கதறுகிறான். மேலும் வயுனாஜினி, நான் தான் அவனுக்கு உதவி செய்ய முடியும் என்று எதிர்பார்க்கிறான். வலவ் ஷாஅ லரகத, நாடிய மக்கள் உறங்குகிறார்களே, ஆனால் அந்த உறங்குற மக்களாக இவன் இல்லாமல் அழகிய மனைவியையும் அழகான கட்டிலையும் விட்டு அவன் எழும்பி அந்த தஹஜ்ஜத்தில் எழும்பி அவன் என்னிடத்தில் முறையிடுகிறானே, இவனை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன் என்று அந்த நேரத்திலேயே அல்லாஹ் சொல்லி சந்தோஷப்படுகிறான், சிரிக்கிறான், அன்பை வெளிப்படுத்துகிறான், சோனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்கிறான். எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்லிக் கொள்கிறேன், நம்மளாம் ரமலானுக்கு இரவு தொழுக எவ்வளவு அக்கறையா தொழுகிறோம். ரமலானுக்கு மட்டும் அந்த தொழுகை கிடையாதுங்க, எல்லா நாளும் உண்டு. பெருமானாருக்கு அது ஃபரலாகவே இருந்தது. ஆனால் நம்ம ஃபஜருக்கே எழும்ப கஷ்டப்படுறோம். 5:15 தொழுகை என்றால் 5:05, 5:10, 5:15 கூட அலாரம் வைத்து
எழும்பி கஷ்டப்பட்டு கடைசி ரக்காத்துல போய் சேர்றோம், அல்லாஹ் பாதுகாத்தவரை தவிர. ஆக தஹஜ்ஜத் தொழுகை வாரத்துல ஒரு நாளாவது நாம தொழுது வந்தால், தஹஜ்ஜத் தொழுகைக்கென்று தனியே சிறப்புகள் ஒரு பாடம் உண்டு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரவிலே நின்று வணங்குவார்கள், அவர்கள் தான் முஃமின்கள் என்பதை அல்லாஹ் பாடமாக நமக்கு எடுக்கிறான். இப்படிப்பட்ட அந்த தஹஜ்ஜத் தொழுகைங்கிற பழக்கத்தை ஒரு லீவு நேரத்திலேயாவது வாரத்துல ஒரு 2 நாளாவது நானும் நீங்களும் அதாவது பழக்கப்பட்டோம் என்றால் அதுதான் இறைவனுடைய மகிழ்ச்சி. ஏன்னா அந்த டைம்ல பல பேர் அந்த அமல் செய்ய மாட்டாங்க. 100 பேர் இருக்கிறாங்கன்னா ரொம்ப அல்லாஹ்வை நெருங்கணுங்கிறவங்க மட்டும்தான் அந்த தஹஜ்ஜத்துல எழும்ப முடியும். அந்த சில பேர்லாம் நம்ம தெரிஞ்ச நண்பர் ஒருத்தருங்க, அதாவது டிராவல்ல கூட தஹஜ்ஜத் தொழுதுருவாராம். டிராவல்ல ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறார், இருந்தாலும் நான் எழும்பி கரெக்டாக 4 மணிக்கு தொழுதுருவேன், எனக்கு அது பழக்கமாயிருச்சுங்க, நான் வந்து ரெகுலராகவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் என்று அவர் சொன்னும்போது நமக்கே ஒரு பெரிய கவலை, அதாவது ஒரு வருத்தமாக இருந்துச்சு, நம்மளால் அதை செய்ய முடியலையே. அப்போ எந்த அளவுக்கு நாம் வந்து அல்லாஹ் நாடிய அல்லாஹுடைய அருளை பெறக்கூடிய, அல்லாஹ் சிரிக்கிற, நம்மளை பார்த்து அந்த டைம்லேயே சிரிக்கிற, மகிழ்ச்சி அடைகிறான். இப்போ இன்னைக்கு அல்லாஹ் நம்ம மகிழ்ச்சி படுத்திட்டோங்கிற அந்த நிறைவோடு அந்த காலை பொழுதை அடையும் போது நம்மை விட பாக்கியசாலிகள் யார் தோழர்களே? அப்படிப்பட்ட ஒரு நிலையை அல்லாஹ் மூமின்களுக்கு தருகிறான். அதே போல இறுதியாக இன்னொரு ஹதீஸை சொல்லி நான் முடிக்கிறேன். மனிஸ்ததா மின்கும் ஐ யகுன லஹு ஹபஅன் மின் அமலி ஸாலிஹ். இன்னொருவரை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சியால சிரிக்கிறான். யார் அவர் தெரியுமா? அதாவது ரகசியமாக அமல் செய்கிறார். துவா கேட்கிறாரா, தனியா போயிடுறார். ஒரு தர்மம் செய்யறாரா, அதுவும் தனியா கொடுக்கிற ஆளுக்கு மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி செய்யக்கூடிய இன்னும் சில இபாதத்துகள் தனியா செய்யறாரு பாருங்க. அப்படி உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களுக்கு தனிமையா இபாதத்தை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சால் ஃபல்யஅமல், அதை செய்து விடுங்கள், அதை விட்டுறாதீங்கிறாங்க. ஏன்னா ஒரு சபையில இருக்கும்போது 4 பேர் பார்க்குறாங்க, நம்ம கையேது ஒரு மாதிரி கதற, ஒரு மாதிரி வெக்கப்படுவோம், ஒரு மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகிடும், என்னடா எல்லாரும் பார்க்குறாங்களா, அழுதா எதாவது நினச்சிக்குவாங்களா. ஆனால் நீங்கள் தனிமையாக இருக்கும்போது அந்த ஃபீல் இருக்காது. அல்லாட்ட நம்ம ரொம்ப நெருக்கமாக முறையிடுறோங்கிற அந்த ஒரு நேசம் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சதக்கா கொடுக்குறீங்க, சில நேரம் தெரிஞ்சு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அல்லாஹ் நம்முடைய கல்வை, நம்முடைய அமலை இஹ்லாஸ் ஆக்கணும். ஆனால் பல நேரம் நீங்கள் தெரியாமல் கொடுங்க, உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு கூட தெரியாமல் கொடுங்க. நீ உங்களுக்கும் அல்லாவுக்கும் கொடுக்குற நபருக்கும் தெரிந்தால் போதுமானது. அவர்களுக்கு தானே அரிசியுடைய நிலையிலும் அல்லாஹ் தருகிறான். வலது கை கொடுக்கிறது இடது கை தெரியாத அளவு என்றால் யார்? ரகசியமாக அமல் செய்யக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட அந்த ரகசியமாக அமல் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தால் அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுமையான மகிழ்ச்சியை தருகிறான். இப்படியெல்லாம் நாங்கள் இறைவனை சந்தோஷம், அதாவது வந்து நிறைய பண்புகள் உண்டு. திக்ரு செய்யக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். அதே மாதிரி ஒருத்தருடைய பாவத்தை மறைக்கிறோம், அடுத்தவன் வந்து மன்னிச்சிடறோம், அந்த மாதிரி ஒருத்தர் மன்னிப்பில் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். இதெல்லாம் நிறைய செய்திகள் உண்டு. ஆனால் நான் அல்லாஹுடைய அந்த சிரிப்புக்கு உரியவனாக, அல்லாஹுடைய மகிழ்ச்சிக்கு பாத்திரமாக நான் இருக்கிறேனா என்பதை நான் நீங்களும் சிந்தித்தால் இந்த உலகத்திலேயே அல்லாஹ் நம்மை பார்த்து மகிழ்ச்சியால சிரிக்கிறான். நாளைய மறுமை நாளில் அல்லாஹ்வை நாம சிரித்த முகத்தோடையே பார்ப்போம். யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல இறைவனுடைய நேசத்தை இவ்வளவு வழி அல்லாஹ் கொடுத்திருந்தோம், எதையுமே நம்ம ஃபாலோ பண்ணாம அப்படியே அசால்ட்டா ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்துட்டோம் என்றால் மறுமை நாளில் அவர்களால் அல்லாஹ்வை பார்க்கவே முடியாது. அல்லாஹ்வுடைய சாபத்தையும் கோபத்தையும் தான் அடைவார்கள். விலகி செல்லுங்கள் பாவிகளை என்று அல்லாஹ் விரட்டி அடிப்பான். ஆனால் மூமின்களாக உலகத்திலே அல்லாஹ்வுடைய மகிழ்ச்சியும் சிரிப்பை நான் நீங்களும் அடைந்திருந்தால் அதே சிரித்த முகத்தோடு அல்லாஹ்வை நாம் பார்க்கிறோம். அடியானே, இன்னும் உனக்கு எது வேணுமான்னு அல்லாஹ் கேட்கும் போது துரீதுன ஷையன் அஸீதுக்கும் என்று அல்லாஹ் கேட்பான். யா அல்லாஹ், உன்னை பார்க்க வேண்டும். அப்போது நாம ரப்பை சிரித்த முகத்தோடு பார்க்கிறோம். சொர்க்கத்தில் ஒரு அடியான் அவனுக்கு இருக்கிற சுகங்களுக்கெல்லாம் ஆக முதல் கட்ட இறுதியான சுகம் என்பது அல்லாஹ்வை சிரித்த முகத்தோடு பார்ப்பதுதான் தோழர்களே. அப்படிப்பட்ட அந்த முகத்தை நாங்கள் மறுமையிலே பார்க்க வேண்டும் என்றால் உலகத்திலே இறைவனுடைய மகிழ்வையும் அவனுடைய சிரிப்பையும் அடைகிற, அதற்கான அமல்களின் மீது ஆர்வம் காட்டுகிற நல்ல மக்களாக இருந்தால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வதை போல 53வது அத்தியாயம் 43வது வசனம், வன்னஹு அல்ஹக வஅபகா. மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமான் கொண்ட மக்களுக்கான அருளாக சொல்லும் போது என்னது? சிரிக்க வைக்கிறான், அவன் அழுகவும் வைக்கிறான். அப்படிப்பட்டவன் தான் அந்த ரப்புல் ஆலமீன். ஆக உலகத்திலேயும் எல்லா நிலையிலேயும் மறுமையிலும் மன்னன் அல்லாஹ் நம்மை சிரித்த முகத்தோடு நம்மை வைத்து மறுமையிலும் அல்லாஹ்வை சிரித்த முகத்தோடு அணுகி அல்லாஹ்வுடைய திருமுகத்தை எப்போதும் பார்த்த வண்ணமாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உலா வரக்கூடிய சிறந்த உயர்ந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் என்னுடைய உங்களுடைய தாய் தந்தை குடும்பத்தார் அனைவருக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.